ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில போர் நிறுத்தம் வந்துருச்சு அப்படின்னு ட்ரூத் சோஷியலில் நான் மெசேஜ் போட்டேன். ஆனால் ஒரு பய கூட என்னைய மதிக்கவே இல்லை. காரணம் என்னென்னா, என்னைய நாட்டாம அப்படிங்கிறது ரெண்டு பேருமே ஏற்றுக்கல போல. 12 மணி நேரத்தில் ஈரானையும் 24 மணி நேரத்தில் இஸ்ரேலையும் முடிச்சுக்க சொன்னோன்னே ரெண்டு பேரும் அதை செஞ்சீங்களா? மறுபடியும் வந்து பாலிஸ்டிக் மிசைலை தூக்கி ஈரான் ஏவுறாங்க. இன்னொரு புறம் என்னென்னா, இஸ்ரேலும் தொடர்ச்சியாக அட்டாக் நடத்துகிறேங்கிற பேரில் அடி வாங்கிட்டு இருக்கு. அப்போது நான் எப்படி வந்து பெரிய ஆள் நிரூபிக்கிறது அப்படின்னு நிச்சயமாக ட்ரம்ப் தன்னுடைய சகாக்கள்கிட்ட கண்டிப்பாக வருத்தப்பட்டு அழுதிருப்பார். இது எல்லாத்தையும் தாண்டி ஈரானுடைய அரசு ஊடகம் வெளியிட்டு இருக்கக்கூடிய செய்தி, போரில் ஈரான் வெற்றி பெற்றதாக அரசு அறிவித்திருக்கிறது அப்படிங்கிற செய்தி. காரணம் என்ன அப்படின்னா, ட்ரம்ப் சரண்டராக சொன்னார். அப்படிப்பட்ட நிகழ்வு இங்கே எதுவுமே நடக்கவே இல்லை. கைதிகள் பரிமாற்றம், காசா மீது இனிமேல் இஸ்ரேல் போர் தொடுக்கக்கூடாது தொடர்பான ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாவதற்கான வாய்ப்பு இன்னும் 2 நாட்களில் நடக்க இருக்குது அப்படிங்கிற செய்தி வெளியாகிருக்கு. இருந்த போதிலும் ஆங்காங்கே சில அசம்பாவித சம்பவங்கள் நடக்கத்தானே செய்யும். அது என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு. ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை. தியரிட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 94493594 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஈரானுடைய அணுசக்தி அமைப்பினுடைய செய்தி தொடர்பாளர் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், எந்த காலத்திலையும் எங்களுடைய அணுசக்தி திட்டம் அப்படிங்கிறது நிறுத்தப்படவில்லை. தொடர்ச்சியாக எங்களுடைய படிக்கட்டுகளில் ஏறி நாங்கள் நினைத்த இலக்கை அடைந்தே தீருவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சிருக்கார். இது எப்போ ட்ரம்ப் போர் நிறுத்தம் அறிவிச்சார்ல, அதுக்கப்புறம் அந்த செய்தி தொடர்பாளர் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி. ஒரு ஸ்போக் பர்சன் கூட என்னைய மதிக்கலையே அப்படின்னு ட்ரம்ப்புக்கு கோபம் வருமா வராதா? இரேனே மாண்டிரோ இவங்க யார் அப்படின்னா, ஸ்பெயினுடைய எம்பி, நாடாளுமன்றத்தில் ஒரு உறுப்பினர். இவங்க ஒரு லேடி. அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், ஸ்பெயினுக்கு மிகப்பெரிய அளவிலான ஆபத்து காத்திருக்கு. காரணம் என்னன்னா, நம்ம அணுகுண்ட கையில் வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கக்கூடிய ட்ரம்ப்போட கூட்டணி வச்சுருக்கோம். அமெரிக்காவோட கூட்டணி அப்படிங்கிறது தனிக்கதை. ஆனால் இப்போது ட்ரம்ப்போட நம்ம கூட்டணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறது, ஏற்கனவே அவங்க ஒரு குண்டை போட்டு ஜப்பானில் பெரிய அழிவை ஏற்படுத்திட்டாங்க. மறுபடியும் அது தொடர்பான வேலையை செஞ்சிருவாங்களோ அப்படிங்கிற அச்சம் எங்களுக்குள்ளே இருக்குது. அதனால் நாட்டோ அமைப்பு அப்படிங்கிறது அமெரிக்காவோட சேர்ந்து இருக்கிறது என்றைக்குமே ஆபத்து தான். அந்த நாட்டோவுக்குள்ளே ஸ்பெயின் இருக்கிறது அதை விட ஆபத்து. ஒன்று நாட்டோவை கலைச்சிருங்க, அப்படி இல்லாட்டி நாட்டோவிலேருந்து நம்ம வெளியில் வந்துடணும். ட்ரம்ப்போட சேர்ந்து இருக்கிறது ஆகவே ஆகாது, தேன்கூட்டில் கல்லெறியக்கூடிய கதை தான் அது அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டு அவங்களுடைய வார்த்தைகள்லேருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். வேர் இஸ் 400 kg? இந்த கேள்வி வந்து ரொம்ப பெரிய அளவில் கேட்கப்பட்டது. 16 ட்ரக்குகளில் யுரேனியத்தை கடத்திட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள், அதை மறைச்சு வச்சுட்டாங்க அப்படிங்கிற சூப்பரான தகவல் எல்லாம் ஈரான் வெளியிட்டதற்கு பிறகு, அப்போ 400 kg கண்டிப்பாக இருக்கும், 10 அணுகுண்டு தயாரிப்பதற்கான வாய்ப்பு உண்டு இருக்குது, அது எங்கன்னு சொல்லு அப்படின்னு இப்போ ஐஏஇஏ ஈரான் சைடில் ப்ரெஷர் கொடுக்குறாங்க. பட் ஐஏஇஏக்கு ஈரான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், மறுபடியும் இந்த சோதனை ஈதனைன்னு சொல்லிட்டுலாம் என் நாட்டு பக்கம் வந்துடாத, தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி ஐஏஇஏக்கு பேன் பண்ணிட்டாங்க ஈரானுடைய நாடாளுமன்றம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் லாவ்ரோவ் இது தொடர்பான பேச்சுக்களை பேசியிருக்காரு. சீஸ்ஃபயர் டீல் அப்படிங்கிறத ரஷ்யா ஆதரிக்குது. அதே நேரத்தில் எங்கே 400 kg அப்படின்னு கேட்கறதன் மூலியமா மறுபடியும் ஈரான் மீது யுரேனியம் செறிவூட்டலை அவங்க செய்ய விடாமல் தடுப்பதற்கான ஒரு ஆக்டிவிட்டியாக தான் பார்க்கப்படுதே தவிர, அடியாட்களை வைத்து ப்ராக்சி அப்படிங்கிற அந்த ஐஏஇஏ வைத்து தொடர்ச்சியாக ஈரானை மிரட்டக்கூடிய நிகழ்வுகளை அமெரிக்கா முதல்ல கைவிடணும் அப்படிங்கிற கோரிக்கையை விடுத்திருக்கார். போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் அறிவிச்சதற்கு பிறகும் கூட பாலிஸ்டிக் மிசைலை வச்சு அட்டாக் நடத்திக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, ட்ரம்பினுடைய 2 கட்டான இருக்கக்கூடிய அறிவிப்பு தான். ஃபர்ஸ்ட் 12 ஹவர்ஸில் ஈரான் நிப்பாட்டணுமா, அடுத்து 24 ஹவர்ஸில் மட்டும் இஸ்ரேல் நிப்பாட்டினா போதுமா? யார் ஃபர்ஸ்ட் அடித்தா சார் அப்படிங்கிற கேள்வியை ஈரான் இஸ்ரேலை பார்த்தோ அமெரிக்காவை பார்த்துன்னு கேட்பாங்க. அந்த கேள்விக்கான பதில் ட்ரம்ப் சைட்லேருந்து வரக்கூடியது, இல்லை நான் பெரிய ஆள், அப்போ நான் சொல்லுற அநியாயத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டா தானே நான் பெரிய ஆள் அப்படிங்கிறது நிரூபிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய நினப்பாக இருக்குது. பட் ஈரானுக்கு அந்த நினப்பெலாம் இல்லை. நீ எவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கராக வேணால் இருந்துட்டு போ, பட் என் நாட்டின் மீது அட்டாக் பண்ண அப்படின்னா நானும் திருப்பி அடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். நீ நிப்பாட்டு, நானும் நிப்பாட்டுறேன். அதுதான் ஈரானுடைய டீலு.
ஸோ இப்படிப்பட்ட நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கும்போது ட்ரம்ப் மறுபடியும் சோஷியல் மீடியாவில் ட்ரூ சோஷியலில் ஒரு பதிவு போடுறாரு. இருவரும் போர் நிறுத்தத்தை மீறி வருகிறார்கள், இருவரை பற்றியும் நான் மகிழ்ச்சி அடையவில்லை அப்படிங்கிறது தான் அவருடைய வார்த்தை. எதிர்த்தாப்புல இருக்கிறவனோட காலில் விழுகிறத விட நம்ம வீட்டு ஆளுக காலில் விழுந்தோம் அப்படின்னா வீட்டோட அந்த பஞ்சாயத்து முடிஞ்சிடும். நட்பு நாடான இஸ்ரேலுக்கிட்டையே கெஞ்சி பார்ப்போம் அப்படின்னு நெதன்யாகுவினுடைய காலில் விழுந்து ஐயா என் மானத்தை நீ தான் காப்பாற்றணும் அப்படிங்கிற கதையா ட்ரம்ப் விழுந்து அதற்கு பிறகு எழுந்ததற்கு பிறகு அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுடைய கையில் வச்சிருக்கீங்கல்ல குண்டுகள், அதை வந்து வீசாதீங்க, மேலே பறந்துக்கிட்டு இருக்காங்களே உங்களுடைய விமானிகள், அவங்களை தயவு செய்து வந்து வீட்டுக்கு வர சொல்லுங்க, சரியா? அப்போது அவங்க வரலைன்னா தயவு செய்து நெதன்யாகு நீயாவது போய் கூட்டிட்டு வா அப்படிங்கிறது தான் அந்த ட்ரூ சோஷியலில் அவர் போட்டு இருக்கக்கூடிய கடைசி பதிவு. ஈரான் இஸ்ரேலை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் இருந்தது. உதாரணமாக சொல்ல போனோம் அப்படின்னா 4 மணியோட வளைகுடா நாடுகளில் நடத்தின போரை வந்து முடிச்சுக்கிட்டாங்க ஈரான். அதில் 1 ஈராக்கு, 2வது கத்தாரு, 3வது பக்ரைனு, ஸோ 4வது குவைத்தினுடைய சில பகுதிகளும் சொல்கிறாங்க. ஸோ அந்த தாக்குதல் எதற்காக நடத்தப்பட்டது அப்படிங்கிறத கடந்த வீடியோலையும், பாகிஸ்தான் அனுப்பிய அந்த பாபர் அப்படிங்கிற அந்த க்ரூஸ் மிசைல் இப்போ ஈரானை நோக்கி போயிருச்சு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. அதற்கு பிறகுதான் இந்த கத்தாருடைய ஏர்பேஸ் அப்படிங்கிறது ஓப்பன் செய்யப்பட்டதாக செய்திகள் வந்து. ஈராக்கும் அதே மாதிரியான சுச்சுவேஷன் தான். ஓகே, அடி வாங்கிட்டோம் போதும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களும் ஏர்பேஸை ஓப்பன் பண்ணி விட்டாங்க. ஸோ ப்ராப்ளம் வளைகுடா நாடுகளில் ஓகே ஃபைன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னதற்கு பிறகு இந்த பக்கம் வந்து ஒரு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துகிறாங்க. என்ன அப்படின்னா, பீர்ஷெபா, டெல் அவீவ், ஹைஃபா முழுவதுமாக டேமேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிற செய்தி. குறிப்பாக அந்த சைடு 4 மணிக்கு, அதிகாலை 4 மணிக்கு அந்த அட்டாக் நடத்தினதுக்கு பிறகு இந்த பக்கம் அப்படியே வந்து பீர்ஷெபா மீது ஒரு பெரிய தாக்குதலை ஈரான் நடத்தினாங்க. அதற்கு முன்னாடியே டெல் அவீவ், ஹைஃபா எல்லாமே டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஈரான் வரலாற்றில் இஸ்ரேல் மீது இவ்வளவு பெரிய தாக்குதலை நடத்தி இருப்பது 2025 ஜூன் மாதம் 13ஆம் தேதி தொடங்கி இன்றைக்கி என்ன ஜூன் மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் அமாவாசை தொடங்குறதுக்கு முத நாளே போரை முடிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை சொல்லி முடிக்கலாம். பட் இஸ்ரேல் சும்மா இல்லை, நாங்கள் வந்து இவ்வளவு நேரம் அடி வாங்கிட்டோம், இப்போ போய் வந்து ட்ரம்ப் வந்து சீஸ் ஃபயர் டீல்னு சொல்கிறாரு. இஸ்ரேல் மீது வந்து சீஸ் ஃபயர் அப்படிங்கிற ஒரு டீலை சொல்கிறதுக்கு அவர் யார்? நெதன்யாகு சொன்னால் நான் கேட்கணுமா? யூதர்கள் வந்து அப்படிப்பட்ட ஆளுங்க கிடையாது, இங்கே எல்லாருமே தலைவர்கள் தான் சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு? டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருக்கக்கூடிய கட்ஸு மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். இஸ்ரேலுடைய தாக்குதல் தொடரும், டெஹ்ரானுடைய அரசு அலுவலகத்தை நாங்கள் முற்றிலுமாக முடக்கி காட்டுவோம், இல்லை அழித்து காட்டுவோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சு மறுபடியும் எரியிற கொள்ளியில் எண்ணெயை தள்ளி ஊத்துறாரு. அது மட்டும் இல்லை, இஸ்ரேல் சைடில் இருந்து வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, ஒன்று நிபந்தனையின் கீழே உடனே போர் நிறுத்தம் செய்யுங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட்ஸு பேசினதற்கு பிறகு வந்த செய்தி. இஸ்ரேலிருந்து டக்குன்னு வந்து ஒரு செய்தி வருது, என்னன்னா கமினியினுடைய உயிர் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேலில் இருந்து செய்திகள் வந்து பரப்பப்படுது. தொடர்ச்சியாக இஸ்ரேலிய ஊடகங்கள் வந்து இந்த மாதிரியான செய்திகளை பரப்புகிறாங்க. ஸோ டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல்லையும் சரி இந்த மாதிரியான செய்திகளை பார்த்த உடனே ஈரானுக்கு மறுபடியும் காண்டாகுது. என்னப்பா இது சீஸ் ஃபயர் டீலுன்னு சொன்னாங்க, அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் வந்து சொன்ன சொல் மாறாமல் அடுத்த கட்ட வேலையை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டோம். கைதிகள் இடமாற்றம் அப்படிங்கிறது நடந்திருந்தது, காசா மீது போர் தொடுக்கக்கூடாதுங்கிறத சொல்லியிருந்தாங்க. தெற்கு லெபனான் பக்கம் போயிட்டு இருந்த இஸ்ரேலுடைய படைகளை திரும்பி வாங்கன்னு சொல்லியிருந்தோம், எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டாங்க. அதே நேரத்தில் சிரியா மீது இனிமேல் எந்த விதமான அட்டாக் நடத்தினாலும் சரி, அவங்கள ஆதரிக்கிறதுனாலும் சரி, சிரியாவுக்குள்ளே வந்து ஈரானுடைய செயல்பாடு இருக்காது அப்படிங்கிற உத்தரவாதத்தையும், லெபனானில் ஹிஸ்புல்லாவினுடைய செயல்பாடு இனிமேல் இருக்காது, அவங்களுக்கு வந்து ஆயுதங்கள் கொடுத்து உதவக்கூடாதுங்கிற ஒப்பந்தத்தையும் ஈரான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து காசாவுக்காக ஈரான் செய்திருக்கக்கூடிய செயல்பாடு. மறுபடியும் இப்போ இஸ்ரேலிய ஊடகங்கள் மூலியமா பிரச்சனைகள் பெரிய அளவில் பூதாகரமாக வெடிக்குது. போர் நிறுத்தத்தை இஸ்ரேல் மீறிவிட்டது அப்படின்னு மறுபடியும் ஈரானிய ஊடகங்கள்லாம் செய்திகளை பரப்ப ஆரம்பித்தாங்க. இது எல்லாமே இன்பிட்வீனில் நடந்துகிட்டு இருக்கு. காலையிலேருந்து மதியத்துக்கு பிறகு 11 மணிக்கு பிறகு நடந்தது. இந்த நடந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது நெதன்யாகு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கடைசியாக சொல்லி முடிக்கிறார். அதுக்கு பிறகு தான் நான் கன்க்ளூஷனுக்குள்ளேயே வந்தேன். அந்த கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, நெதன்யாகு சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள், கடைசியாக ஒரு முறை ஈரானை தாக்குவதற்கு அமெரிக்காவிடம் நாங்கள் அனுமதி வாங்கியுள்ளோம் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்டேட்மெண்ட். எவ்வளோ கிளவராக வந்து மூவ் பண்ணுறாங்க பாருங்க. கடைசி அடி என்னுடைய அடியாக இருக்கணும் அப்படிங்கிறத நெதன்யாகு வந்து கேட்டு அதன் அடிப்படையில் அமெரிக்காவும் ஓகே சொல்லியிருக்கிறதா ஒரு தகவலை நெதன்யாகு ஷேர் பண்ணுறாரு. இதற்கு பிறகு ஈரானிய ஊடகங்கள் வெளியிட்டு இருக்கக்கூடிய செய்தி தான் டாப். IRIB இந்த லேடி ஒருத்த செய்தியாளரை வந்து லைவ்லேயே வந்து
அந்த கட்டடத்தின் மீது அடித்து உடைக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணாங்களே, டிவி மீடியாக்களை கருத்து சுதந்திரத்தை முடக்கணும்னு ட்ரை பண்ணாங்களே இஸ்ரேல், அந்த ஊடகத்தில் இருந்து ஒரு செய்தி வந்து வெளியில் வருது. என்னென்னா, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நடந்த போரில் ஈரான் ஜெயிச்சிருச்சு அப்படிங்கிறது தான் அந்த செய்தி. நடந்து முடிந்திருக்கக்கூடிய இந்த போர் அப்படிங்கிறது வரலாற்றில் ஈரானுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லி IRIB செய்தியை போட்டு க்ளோஸ் பண்ணுறாங்க. இதோடு நானும் முடித்துக் கொள்கிறேன். என் கையெழுத்தின் மக்களுக்கானது உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். குறைந்த விலையில் தரமான பொருட்களால உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்கறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். அதோட இன்டீரியர் டிசைனால உங்களோட வீட்டை அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். ரெசிடென்சியல் அண்ட் கமர்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சூப்பர்வா இருக்கணும்னா தொடர்புக்கு 7299079991. நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493592 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.